வணக்கம். இந்த லெக்சர் சீரிஸில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு நியூஸ் சிலபஸ் கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் யூனிட்டில் நம்ம ப்ராப்ளம்ஸ் படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.2 பார்க்கலாம். கன்சிடர் 2 பாயிண்ட் சார்ஜஸ் Q1 and Q2 at rest as shown in the figure. They are separated by a distance of 1 meter. அதாவது ரெண்டு சார்ஜஸ் Q1 and Q2 இது ரெண்டுமே ரெஸ்ட்டில் இருக்குது. இதை வந்து 1 மீட்டர் தூரத்தில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த டூ சார்ஜஸ் ஃபார் த ஃபாலோயிங் கேசஸை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ரெண்டு சார்ஜஸ் வந்து ஒரு இடத்துல வச்சிங்க அப்படின்னா ஒரு சார்ஜ் என்ன பண்ணும், இன்னொரு சார்ஜ் மேலே ஒரு ஃபோர்ஸை எக்ஸாக்ட் பண்ணும். ஸோ அப்போது அப்படி எக்ஸாக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து இந்த 3 கேஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸில் ரெண்டு சார்ஜுமே பாசிட்டிவ் சார்ஜஸாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வித் எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு 18 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக கூலும்ஸ் லா வந்து F = 1/4 எப்சிலான் Q1 Q2 r² சொல்லி அப்ளை பண்ண முடியாது. எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்சிலான் சொல்லி போடணும். எப்சிலான்ன்றது வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் எ மீடியம். இந்த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் எ மீடியம் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், அதாவது எப்சிலான் நாட்டையும் இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் ஆரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் அ மீடியம் கிடைக்கும். ஓகே, அதாவது எப்சிலான் கிடைக்கும். அந்த எப்சிலானை வந்து கூலும்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபோர்ஸ் எக்ஸாக்டட் அந்த சார்ஜஸ் வந்து கிடச்சிடும். ஓகே, ஸோ தேர்ட் கேஸ் மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு கேஸ்க்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு சார்ஜ் கொடுத்துருக்காங்க. Q1 = 2 மைக்ரோ கூலும் அண்ட் தென் Q2 = 3 மைக்ரோ கூலும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு டயக்ராம் வரையலாம். ஃபஸ்ட்டு ஒரு சார்ஜ் எடுத்துப்போம் 2 மைக்ரோ கூலும், இன்னொரு சார்ஜ் வந்து 3 மைக்ரோ கூலும். ஓகே, இப்போது Q1 = 2 மைக்ரோ கூலும், Q2 = 3 மைக்ரோ கூலும். ஸோ இந்த ரெண்டு சார்ஜஸ்மே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் தான். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், ஆப்வியஸ்லி ரிப்பல் பண்ணும். ஓகே, ஸோ லைட் சார்ஜாக இருந்தால் அது ரிப்பல் பண்ணும். ஸோ இந்த சார்ஜஸ் மேலே ஃபோர்ஸுடைய டைரக்ஷனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சைன் கன்வென்ஷன் பார்த்துக்கலாம். சைன் கன்வென்ஷனாக என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு வெக்டர் வந்து ரைட் சைடு இருந்ததுன்னா அது வந்து பாசிட்டிவ் ஐ கேப்னு எடுத்துப்போம். அதே ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு வெக்டர் வந்து லெஃப்ட் சைடில் இருந்தது அப்படின்னா அது வந்து மைனஸ் ஐ கேப்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ இதுதான் சைன் கன்வென்ஷன். ஸோ இந்த சைன் கன்வென்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது எதுக்காக அப்படின்னா ரைட் சைடில் ஃபோர்ஸ் இருந்தது அப்படின்னா அதை பாசிட்டிவ் ஐ கேப்னும், லெஃப்ட் சைடில் ஃபோர்ஸ் இருந்ததுன்னா அதை நெகட்டிவ் ஐ கேப்னும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்காக தான் இந்த சைன் கன்வென்ஷன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம Q2 மேலே என்ன ஃபோர்ஸ் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த Q2 அப்படின்ற சார்ஜை வச்சுட்டு அது பக்கத்தில் Q1 அப்படின்ற சார்ஜை கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த Q2ன்ற சார்ஜ் என்ன பண்ணும், Q1ன்ற சார்ஜ் மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸாக்ட் பண்ணும். அதே போல் Q1ன்ற சார்ஜ் என்ன பண்ணும், Q2 அப்படின்ற சார்ஜ் மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸாக்ட் பண்ணும். இப்போது ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா Q2ன்ற சார்ஜ் மேலே Q1 அப்படின்ற சார்ஜ் என்ன ஃபோர்ஸ் எக்ஸாக்ட் பண்ணுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா F21 சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 2 டியூ டு சார்ஜ் 1ன்னு சொல்லி அதை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இப்போது இதோடைய டைரக்ஷன் என்னவாக இருக்கும்னு சொல்லி நம்ம முதல்ல சொல்லணும். ரைட். ஸோ அப்போது இந்த ரெண்டு சார்ஜஸ்மே பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ பாசிட்டிவ் ரிப்பல். ஸோ அப்போது ஃபோர்ஸ் வந்து ரிப்பல். ஸோ ரிப்பலாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் வில் பி away from the charge which producing the force on the test charge. Right. So test chargeலேருந்து test charge இந்த கேஸில் வந்து Q1, இந்த Q1லேருந்து away from the charge ஆகும். Okay, that is F21 will be away from the Q1. Right. Q1 பக்கமாக இருக்காது, Q1 நோக்கி இருக்காது, Q1லேருந்து away from the charge இருக்கும். Right. So force on Q2. ஸோ இப்போது ஃபோர்ஸ் ஆன் Q1 கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபோர்ஸ் ஆன் Q1 எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா வந்து ஸோ ஃபோர்ஸ் ஆன் Q1 எப்படி வரும், இந்த Q2னால Q1 மேலே ஒரு ஃபோர்ஸ் வரும். ஸோ அப்போது ஃபோர்ஸ் ஆன் Q1 வில் பி F12. ஸோ சார்ஜ் 1 மேலே சார்ஜ் 2ஆல் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸை F12ன்னு சொல்லி சொல்கிறோம். இப்போது இந்த ஃபோர்ஸுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜஸ். அப்போது ரிப்பல் தான் பண்ணும். அப்போது Q2லேருந்து ஃபோர்ஸ் வில் பி அவே ஃப்ரம் Q2. ரைட். ஸோ F12 வில் பி அவே ஃப்ரம் Q2. ஓகே, இப்போது இதுதான் ஃபஸ்ட்டு கேஸ்க்கு வந்து நம்மளுடைய டயக்ராம். இப்போது இது ரெண்டுமே என்ன டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம், 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னா வந்து ஃபோர்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ரைட். ஸோ ஃபோர்ஸ் எவ்வளோன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிப்போம், ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம கூலும்ஸ் லாவை எழுதணும். ஸோ கூலும்ஸ் லா என்ன சொல்லுது, F = 1 / 4 πε0 Q1 Q2 / r². ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து
2 1. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சார்ஜ் 2 மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இதை வெக்டராக எழுதணும் அப்படின்னா நம்ம ஒரு யூனிட் வெக்டார் பண்ணணும் டைரெக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த யூனிட் வெக்டார் வந்து என்ன டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னா வந்து R12 இருக்கும். அதாவது இப்போ வந்து இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் ஆர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த யூனிட் வெக்டார் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து R12. ஏன் அப்படின்னா ஸோ இது என்ன டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னா 1லேருந்து 2க்கு போகிறதுனால ஸோ இந்த யூனிட் வெக்டார் நம்ம என்ன எழுதுவோம் R12 கேப்னு எழுதுவோம். அதுவே செகண்ட் சார்ஜஸ்க்கு எழுதணும் அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு சார்ஜுக்கு நம்ம எழுதணும் அப்படின்னா ஸோ இங்கேருந்து இது இந்த டைரெக்ஷனில் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அதாவது 2 to 1 ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அதை எப்படி எழுதுவோம் 2 1ன்னு சொல்லி எழுதுவோம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு சார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா வந்து யூனிட் வெக்டர் வில் பி 1 to 2. அப்போ ஏன் 1 to 2 ஃபோர்ஸ் ஸ்டார்டஸ் ஃப்ரம் Q1 அண்ட் என்ஸ் அட் Q2. ஸோ அதனால் நம்ம என்னென்னு எழுதணும் யூனிட் வெக்டார் R12 கேப். 2 1 இருந்ததுன்னா நம்ம என்ன போட்டுப்போம் 1 2ன்னு போட்டுப்போம். ஓகே. ஸோ இப்போது இந்த R12 கேப் என்ன டைரெக்ஷனில் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இருந்தால் சைன் கன்வென்ஷன் என்ன ஐ கேப். ஸோ R12 கேப் ஈக்குவல் டு ஐ கேப். சரி, அப்போது R21 உடைய என்ன டைரெக்ஷனில் இருக்கும் R21ன்றது வந்து 2 to 1 இருக்கும் ரைட். ஸோ அப்போ இது எந்த டைரெக்ஷனில் இருக்குது லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ லெஃப்டாக இருந்தால் மைனஸ் ஐ கேப். ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் சைன் கன்வென்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் என்ன டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும்னு சொல்லி இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்னா நியூமெரிக்கலாக இதோடைய வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் இப்போது நமக்கு இருக்கக்கூடிய டாஸ்க். ஸோ இதோடைய நியூமெரிக்கல் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம். ஸோ இப்போது நமக்கு வந்து சார்ஜ் எவ்வளோன்னு தெரியும். Q1 Q2 வந்து 2 மைக்ரோ கூலும் 3 மைக்ரோ கூலும்னு தெரியும். அதே போல் இந்த 1/4 pi எப்சிலான் நாட் இருக்கு இல்லையா, இதோடைய வேல்யூ வந்து 9 × 10⁹9. இப்போது இந்த F அப்படின்ற ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்ஸ்டெட் ஆஃப் 1/4 pi எப்சிலான் நாட் நம்ம இந்த 9 × 10⁹9 போட போகிறோம். அண்ட் தென் Q1 Q2 என்ன அண்ட் தென் ஆர் வேல்யூ என்னன்னு சொல்லி இந்த R ஸ்கொயரில் போட போகிறோம். ஸோ அப்படி போட்டால் நமக்கு சார்ஜ் என்னன்னு கிடச்சிரும். ஓகே. இப்போது நம்ம வந்து வெக்டராக எடுத்துக்கலாம் F21. அதாவது செகண்ட் சார்ஜ் மேலே ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னா ஈக்குவல் டு இந்த 1/4 pi எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக என்ன பண்ணணும் 9 × 10⁹9 போட்டுக்கணும். Q1 வந்து 2 மைக்ரோ கூலும். ஸோ மைக்ரோ அப்படின்னா 10⁻⁻6. Q2ன்றது வந்து 3 மைக்ரோ கூலும் ரைட். ஸோ அப்போது 3 × 10⁻6. இந்த ரெண்டும் என்ன டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணியிருக்காங்க 1 மீட்டர். ஓகே. ஸோ அப்போது 1 ஸ்கொயர். ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா வந்து F ஈக்குவல் டு 54 × 10⁻³ நியூட்டன்ஸ். ஸோ இதுதான் ஃபோர்ஸ் ஆன் த செகண்ட் சார்ஜ் தட் இஸ் F21. ஸோ இதோட டைரக்ஷன் என்னவாக இருக்கும் ஐ கேப்பாக இருக்கும். ஓகே, பாசிட்டிவ் ஐ கேப். ஸோ இந்த சார்ஜ் F21 உடைய டைரக்ஷன் வில் பி பாசிட்டிவ் ஐ கேப். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து F12 கண்டுபிடிக்கணும் இல்லையா. F12 எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ வந்து கூலும்ஸ் லா ஒபேஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது F12 ஈக்குவல் டு மைனஸ் F21. ஓகே. ஸோ இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ண போகிறோம் ஃபோர்ஸ் ஆன் த ஃபஸ்ட்டு சார்ஜ் டியூ டு த செகண்ட் சார்ஜ் அதாவது F12 கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. இப்போ F21 நமக்கு தெரியும், இது இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா. இந்த F21 இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போய் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு F12 கிடச்சிரும். ஸோ அப்போது F12 ஈக்குவல் டு மைனஸ் 54 × 10⁻³ நியூட்டன்ஸ் இன்டூ ஐ கேப். ஸோ இந்த மைனஸ் சைன் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகுது. அதாவது நெகட்டிவ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதாவது லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகுதுன்னு காட்டுது. இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன காட்டுது அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து ரைட் சைடில் ஆக்ட் ஆகுதுன்னு காட்டுது. ஸோ நம்ம டயக்ராமில் போட்டோம் இல்லையா, F21 வந்து ரைட் சைடில் இருக்குது, F12 அப்படின்றது லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ F21 ரைட் சைடில் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு, F12 வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால மைனஸ். ஸோ அதை தான் இந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷனில் நமக்கு கிடச்சிருக்கு. எப்படி நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை யூஸ் பண்ணி. ஓகே. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஒபே கூலும்ஸ் லான்னு சொல்லி இன்னொன்று இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வந்து மேக்னிடியூட் சேம் தான், பட் ஆனால் அதோடைய டைரக்ஷன் வில் பி டிஃப்ரெண்ட். இப்போது அடுத்த கேஸ் பார்க்கலாம்.
இப்போ நம்ம கேஸ் பியை சால்வ் பண்ண போகிறோம். கேஸ் பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 2 மைக்ரோ கூலும், இன்னொன்று வந்து -3 மைக்ரோ கூலும். ஸோ இப்போ இந்த 2 சார்ஜுமே ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ அதனால் 2 சார்ஜஸும் அட்ராக்ட் ஈச் அதர். இப்போது இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சைன் கன்வென்ஷன் பார்த்துக்கலாம். அதாவது ஆரிஜின்லேருந்து ரைட் சைடில் டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோர்ஸை பாசிட்டிவ் டைரெக்ஷனில் இருக்குதுன்னு சொல்லி எடுத்துப்போம். அதனால் ஐ கேப்னு போட்டுக்கலாம். அடுத்தது வந்து லெஃப்ட் சைடில் டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோர்ஸை -i கேப், அதாவது நெகட்டிவ் டைரக்ட், அதாவது லெஃப்ட் சைடில் டைரக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இதுதான் நம்மளுடைய சைன் கன்வென்ஷன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் Q2. ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி Q2 மேலே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சார்ஜ் Q2 என்ன பண்ணும், Q1 அட்ராக்ட் பண்ணும். அப்போது ஃபோர்ஸ் வில் பி attractive force, right? So அப்போது it will be towards the charge Q1. So force on charge 2 will be towards the charge 1. Okay, so ஏன்னா it will be attract, right? So towards the charge Q1. Force on charge 2 will be towards the charge 1. So அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து force on charge 1 will attract the charge Q2, right? So அதனால் force on charge 1 will be towards the charge 2. So அதனால் F12 is like towards the charge 2. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கு வந்து நம்ம ஃபோர்ஸுடைய வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், கூலம்ஸ் லாவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ F12 equal to 1 divided by 4 pi epsilon naught Q1 Q2 divided by R square into R12 cap. ஸோ ஃபோர்ஸுடைய யூனிட் வெக்டர் என்ன டைரெக்ஷனில் இருக்குது, R12, ரைட்? ஸோ இப்படி இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து F21 இருக்குது, ரைட்? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா R12 அப்படின்றது வந்து -i கேப், ஏன்னா இட் இஸ் அகெயின்ஸ்ட் த ஃபோர்ஸ் டைரெக்ஷன். ஸோ அப்போது R12 என்ன பண்ணலாம், -i கேப்னும் R21, அதாவது R21 கேப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாசிட்டிவ் டைரெக்ஷன்லேயும் எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்ளம்ஸில் வந்து சார்ஜஸுடைய சைன் யூஸ் பண்ணல, பட் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டைரெக்ஷன்ஸை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 1 divided by 4 pi epsilon naught இருக்கிற இதோடைய வேல்யூ வந்து 9 × 10⁹ சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ ஃபோர்ஸ் ஈக்குவேஷனில் போட்டோம் அப்படின்னா F21 வெக்டர் ஈக்குவல் டு 9 × 10⁹ 1 divided by 4 pi epsilon naught பதிலாக 9 × 10⁹ அண்ட் தென் Q1ன்றது வந்து 2 மைக்ரோ கூலும், அதுக்கு பதிலாக 10⁻⁻6. ஓகே, அடுத்தது வந்து 3 மைக்ரோ கூலும், ஸோ மைக்ரோக்கு பதிலாக 10⁻⁻6 டிவைடட் பை 1 ஸ்கொயர், அதாவது 2 சார்ஜஸும் 1 மீட்டர் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து அதே 54 × 10⁻³ தான் கிடைக்கும். பட் ஆனால் F21 வந்து என்ன டைரெக்ஷனில் இருக்குது, R12 கேப், ரைட்? ஸோ R12 என்ன, -i கேப். ஸோ R12 equal to -i கேப். ஸோ லாஸ்ட் கேஸில் உங்களுக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா இந்த F21 வந்து பாசிட்டிவாக கிடச்சிது. பட் ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா F21 வந்து நெகட்டிவாக கிடச்சிருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா வந்து நம்ம வந்து 2 சார்ஜஸையும் டிஃப்ரெண்ட் சார்ஜஸாக எடுத்திருக்கோம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு கேஸில் 2 சார்ஜஸையும் சேம் சார்ஜாக எடுத்திருக்கோம். ஸோ அதனால தான் இப்படி. இப்போ நம்ம கூலும்ஸ் லா ஒபே நியூட்டன்ஸ் தேர்ட் லான்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் F12 கண்டுபிடிக்க போகிறோம். F12 equal to -F21. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், F12 எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே F21 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அது எவ்வளோனா 54 × 10⁻³ நியூட்டன்ஸ் -i கேப். பட் ஆனால் இப்போ -54 × 10⁻³ -i கேப் நியூட்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த மைனஸும் இந்த மைனஸும் என்ன ஆகும், ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ F12 equal to 54 × 10⁻³ நியூட்டன்ஸ். என்ன டைரெக்ஷன்லனா +i கேப். இப்போ நாம் சி கேஸை சால்வ் பண்ண போகிறோம். இந்த சி கேஸை பார்த்தீங்கன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா பி கேஸில் கொடுத்த மாதிரி +2 மைக்ரோ கூலும் அண்ட் தென் -3 மைக்ரோ கூலும். ஸோ இது வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான். ஸோ இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால் என்ன ஆகுது அப்படின்னா 2 சார்ஜஸ் இருக்குது வச்சுக்கோங்களேன். வச்சு 2 சார்ஜஸ், இந்த 2 சார்ஜஸ் எடுத்துப்போம், Q1 அண்ட் தென் Q2. இப்போ என்ன பண்ணோம், ஒரு சார்ஜ் வந்து இன்னொரு சார்ஜை அட்ராக்ட் பண்ணும், ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சார்ஜஸ், ரைட்? ஸோ அதனால்
1 2 will be towards the second charge, and then F21 is towards the first charge, right? So இப்படி எழுதிட்டோம். இப்போ F21 நம்ம என்ன எழுதணும்? F21 equal to 1 divided by 4 pi epsilon naught into Q1 Q2 divided by R square into R12 சொல்லி எழுதணும். அதாவது இந்த B கேஸில். பட் ஆனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எப்சிலான் ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எப்சிலான் நாட் அப்படின்ற வேல்யூ யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கேஸில் வந்து ஒரு மீடியம்குள்ளே, வாட்டர் மீடியம்குள்ளே வச்சுக்கோங்களேன், வாட்டர் மீடியம்குள்ளே நம்ம இந்த ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ வாட்டர் மீடியம்குள்ளே இந்த ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து இந்த எப்சிலான் நாட் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் அ ஃப்ரீ ஸ்பேஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. பெர்மிட்டிவிட்டி ஆஃப் அ மீடியம் தான் யூஸ் பண்ணணும், அதாவது எப்சிலான் தான் யூஸ் பண்ணணும். அப்போது நம்ம வாட்டர் மீடியம் கேஸ்க்கு என்ன பண்ணணும்? F21 equal to, ஸோ வாட்டர், லெட்ஸ் சே வாட்டர்னு போட்டுக்கலாம், 1 divided by 4 pi epsilon Q1 Q2 divided by R square into R12 cap. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எப்சிலான் எழுதணும் இல்லையா? இந்த எப்சிலான்ன்றது என்னென்னா எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். ஸோ அப்போது இந்த ஈக்குவேஷனில் எப்சிலான் பதிலாக எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? F W, okay, and then 21 vector is equal to 1 divided by 4 pi epsilon naught epsilon r. அதாவது எப்சிலானுக்கு பதிலாக எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் போடுறோம். எப்சிலான் ஆர்ன்றது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, எப்சிலான் நாட்ன்றது வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் அ ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இன்டூ Q1 Q2 divided by R square, right? So Q1 Q2 என்ன? 2 microcoulomb and then 3 microcoulombs. Okay, and then direction will be R12. So இந்த R12 நம்ம என்ன பார்த்தோம்? R12 equal to minus I cap னு சொல்லி B கேஸில் பார்த்தோம், ரைட்? ஸோ அதை இங்கே போட்டுக்கிறோம். இப்போது இந்த F21 இருக்கு இல்லையா? இந்த F21 வெக்டர், இந்த F21 என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த எப்சிலான் நாட்டை மட்டும் நம்ம உள்ளே வச்சுக்கிட்டு இந்த எப்சிலான் ஆரை வெளியே எடுத்துகிட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதினா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ 1 divided by epsilon r into 1 divided by 4 pi epsilon naught Q1 Q2 divided by R square, right? ஸோ இதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கேஸ் பியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் மாதிரி இருக்கும். ஓகே, கேஸ் பியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேஸ் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், கேஸ் பியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேஸ் வந்து என்ன இருக்குது? 1 divided by 4 pi epsilon Q1 Q2 divided by R square into R12 சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் அதுவும் இருக்கும். அப்போது கேஸ் பியில் நமக்கு கிடைச்ச வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா F21 W equal to F21 divided by epsilon R. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போது இந்த ஈக்குவேஷனில் நம்ம F21 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்? -54. அதாவது கேஸ் பியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு செட்டில் என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா F21 வந்து -54 into 10 to the power -3 newtons divided by epsilon r உடைய வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க ப்ராப்ளம்லேயே 80. ஓகே, இங்கே பாருங்கள், ப்ராப்ளம்லேயே 80ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும்? நான் F21 in some water medium equal to 0.67 into 10 to the power -3 I cap நியூட்டன்ஸ்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இது வந்து மைனஸ், அதே மாதிரி செகண்ட் கேஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பார்ட் மாதிரியே நமக்கு ஆன்சர் கிடைக்கும். பட் ஆனால் செகண்ட் கேஸில் நமக்கு எவ்வளோ ஆன்சர் கிடச்சிதுன்னா -54 into 10 to the power -3 கிடச்சிது. பட் ஆனால் இந்த கேஸில் எவ்வளோ கிடைக்குதுன்னா வெறும் -0.67 into 10 to the power -3 தான் கிடைக்குது. இது ஏன் இவ்வளோ கம்மியாச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வேக்யூமில் மெஷர் பண்ணும் பொழுது 2 சார்ஜை 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் வேக்யூமில் வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோ ரிப்பல்ஷனோ அதிகமாக இருக்கும். அதே சார்ஜஸை 1 மீட்டர் செப்பரேட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு மீடியம்குள்ளே வச்சு மெஷர் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன்ன்றது வந்து குறைவாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா இந்த எக்ஸசைஸ் மூலமாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இந்த ப்ராப்ளம் மூலமாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ வேக்யூமில் வந்து அதிகமாக இருக்கும், பட் ஆனால் ஒரு மீடியமில் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோ ரிப்பல்ஷனோ கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அதாவது ஒரு மீடியம்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த எப்சிலான் நாட் பெர்மிட்டிவிட்டி வேல்யூ யூஸ் பண்ண மாட்டோம்.
பட் ஆனால் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் அ மீடியம்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆகிடுது. இந்த டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆனால் ஆன்சர் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வேக்யூமில் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனும் அட்ராக்ஷனும் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் ஒரு மெட்டீரியல் மீடியமில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோ இல்லை ரிப்பல்ஷனோ குறைவாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரீசன். தேங்க்யூ வெரி மச். நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.